என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய வல்லமையினால் ஆண்டவர் நிரப்புவார். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வார்த்தையை வாசிப்போம். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரையும், யாரெல்லாம் ஆகப்பட்டாங்களோ அத்தனை பேரையும் அவர் குணமாக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஐயா, நான் பிசாசுகிட்ட சிக்கிக்கிட்டேன் ஐயா, என் குடும்பம் பிசாசுகிட்ட சிக்கிக்கிட்டியா, என் தொழில் பிசாசுகிட்ட சிக்கிக்கிட்டியா, ஏதோ ஒரு விதத்துல நான் பிசாசுகிட்ட சிக்கிக்கிட்டேன் ஐயா, கர்த்தர் குணமாக்க போகிறார். கர்த்தர் குணமாக்க போகிறார். ஒரு அற்புதம் நடக்க போகிறது, ஒரு அதிசயம் நடக்க போகிறது, ஒரு விடுதலை உண்டாக போகிறது, ஒரு தைரியம் கிடைக்க போகிறது, அற்புதரின் வல்லமை வெளிப்பட போகிறது. ஆமென். ஆனா இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்துல அப்போஸ்தலர்கள் என்ன செய்யறாங்க? சொல்லுறாங்க, நசரனாகிய இயேசுவை ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தாரு? அவருடைய ஆவியினால வல்லமையினால அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தாரு. அப்படி அபிஷேகம் பண்ணி வச்சிருந்ததுனால அவர் நன்மை செய்கிறவரா என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். பிசாசின் பிடிகளை அகப்பட்ட எல்லாருக்கும் ஆண்டவர் சுகம் கொடுத்தார். ஆமென். இது யார் காலத்தில் உள்ளது? இயேசுநாதர் காலத்துல கூட இந்த பிசாசினுடைய கிரியைகள் அதிகமாக இருந்தது. ஆமென். இப்பவும் இந்த பிசாசினுடைய கிரியைகள் இன்றைக்கும் அதிகமாக இருக்கிறது. புதிய பிசாசினுடைய கிரியைகள். பிசாசு எந்த ஏரியாவில் பிசாசு எவ்வளவு வல்லமையா எழும்பினாலும் ஆண்டவர் குணமாக்குவார். ஆமென், அல்லேலூயா. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23வது வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். மந்திரவாதம் உங்களுக்கு விரோதமா இருக்கா? குறி சொல்லுதல் உங்களுக்கு விரோதமா இருக்கா? இல்ல, இல்ல. ஆமென், அல்லேலூயா. இல்ல, இல்ல. நீ யாக்கோபா இருக்கணும், நீ இஸ்ரவேலா இருக்கணும், நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். நீ யாக்கோபா இருந்தால், நீ இஸ்ரவேலா இருந்தால், நீ இயேசுவின் பிள்ளையா இருந்தால் உனக்கு விரோதமாக எந்த வல்லமையும் செயல்பட முடியாது. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, இல்லை. ஆமென். அப்ப இப்பவும் அந்த காலத்திலயும் இருந்திருக்கு, இந்த காலத்திலயும் குறி சொல்லுதல் இருக்கு, இருக்கா இல்லையா? எங்க அம்மா நல்லா குறி கேட்க போவாங்க. எங்க அம்மாவுக்கு ராத்திரி ஆனா என்ன செஞ்சிடணும்? குறி கேட்க போயிடணும். என் மகன் எப்படி இருப்பான்? ஏன் நான் மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு 3 பிள்ளைகள். அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருப்பான், என் புருஷன் இலங்கையில் இருக்காரா, பணம் அனுப்புவாரா, அனுப்ப மாட்டாரா, இந்த பணம் எப்போ வந்து சேரும் அப்படின்னு குறி கேட்க போவாங்க. குறி கேட்க போவாங்க. குறி கேட்க போனால் என்னையும் என்ன செய்வாங்க? கூப்பிட்டு போவாங்க. நான் சின்ன பையன், சின்ன கூடவே போனோம், எங்கள் அம்மா கூடவே என்ன செய்யணும்? போனால் அந்த அம்மா குறி சொல்கிற அம்மா வந்து நான் குறி கேட்க போன இடத்துல அந்தோணியாரை வச்சு அந்த அம்மா குறி சொல்லுவாங்க. யாரை வச்சு? அந்தோணியாரை வச்சு குறி சொல்லுவாங்க. அந்தோணியாரை வச்சு குறி சொல்லனா அதில் என்ன? அந்த அம்மா, அந்த குறி சொல்கிற அம்மா பக்கத்தில் உண்டு என்னை உட்கார வச்சுருவாங்க. நாங்கள் வந்து என்ன செய்யணும்? ஒரு ஆளுக்கு குறி சொல்லும்போது ஒரு மெழுகுத்திரி கொளுத்தணும். அடுத்த ஆளுக்கு குறி சொல்லும்போது அவருக்கு ஒரு மெழுகுத்திரி என்ன செய்யணும்? கொளுத்தணும். அந்த மெழுகுத்திரி எடுத்துட்டு இந்த மெழுகுத்திரி, இது என் வேலை, இது என்னுடைய வேலை. நான் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? மாற்றி மாற்றி கொளுத்திக்கிட்டு இருக்கணும். எங்கள் அம்மா இல்லைன்னா எங்கள் அம்மா என்னை தோலை உரிச்சிடும். பெண்ணு என்ன செய்கிறோம்? நீங்களாம் எங்கள் அம்மாவை பார்த்துருக்கீங்க. ஆனால் எங்கள் அம்மா என்னை அடித்ததெல்லாம் நீங்கள் என்ன செய்திருக்க முடியாது,
பார்த்துருக்க முடியாது. ஒரு வயசு வரைக்கும் நம்ம கொளுத்தி எடுத்துருக்காங்க. அடின்னா அடி, உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடி அடிக்க மாட்டாங்க, நசுக்கி எடுத்துருவோம், ரத்தம் வர வரைக்கும் அடிப்பாங்க. அதனால் நான் கூட போகிறது மெழுகுத்தீர் கொளுத்திட்டு இருக்கிறது. அது என்ன செய்யும், அது பாட்டு பாடும். நான் தான் உங்களுக்கு சில பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். அந்தோணியார் வந்த ஆண்டவனை என் குருவ உலக நிலை இந்த மக்கா, அந்தோணியார் போய் பார்த்தேன், ஆண்டவனை போய் பார்த்தேன், ஊசி நட்டு தான் இருந்த மானிட ஜீவனம்மா மனசுல தான் நினைக்கிறான், 4 பேருக்கு நல்ல மனம் மத்தியில சூணுமானும் பதில் பிரிச்சு கேளு அப்படின்றோம். இது எல்லாருக்கும் இந்த பாட்டு தான். பதில் பிரிச்சு கேளுங்க, உடைச்சு கேளுங்கும் போது, ஐயா எனக்கு பணம் வருமா? அதில் நான் குறிப்பாக பரீட்சை எழுதிட்டு வரும்போது எங்கள் அம்மா கேட்கும், என் பையன் பாஸ் ஆயிடுவானா அப்படின்னு கேட்கும். அந்தோனியார் பாஸ் பண்ணிடுவார், ஆனால் நான் ஃபெயில் ஆயிடுவேன். அந்தோனியார் ஆனாலும் எங்கள் அம்மா குறி கேட்க போவோம். ஆமான்னு சொல்லுங்க. அந்தோனியார் பாஸ் பண்ணிடுவார், நான் என்ன செஞ்சிருவேன், ஃபெயில் ஆயிடுவேன். ஏம்மா இதை கேட்கறதுக்கு ஏமா இங்கே வரைக்கும் கூப்பிட்டு வந்தா, வீட்டில் ஏன்ட்டு கேட்டால் நானே சொல்லியிருப்பேனே ப்ரைஸ். இதெல்லாம் அந்தோனியார்கிட்ட போய் கேட்கணுமா, டிஸ்டர்ப் பண்ணணுமா? அந்தோனியாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்ட்ட கேட்டால் நானே சொல்லிவிடுவேன் ஃபெயில். ஆமாம், நான் ஒரு நாள் ரிசல்ட் பாஸ்னே சொல்ல மாட்டேன். அதுவாக பாஸ் பண்ணால் அன்றைக்கி போயிடுறது அடுத்த வகுப்புக்கு. இல்லைன்னா ஃபெயில் ஆகி அதே வகுப்பில் இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். ஆமாம் ஆமாம், பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அப்படிலாம் சொல்கிற ஃபெயில் ஆகிட்டேனே, இன்னும் கூட 5 வருஷம் பள்ளிக்கூட லைஃப் கிடைக்குதா, இன்னும் சின்ன பையனாகவே இருக்கேனே. ஆமேன், அல்லேலூயா. இப்படி நினச்சி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இன்னும் கூட 5 வருஷம் எனக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, இளஞ்சன். ஆமேன். இதனால தான் எங்கள் அம்மா, இவன் என்ன ஒரே வகுப்புலேயே உட்காந்துட்டே இருக்கானே, இவன் எப்படி எந்திரிச்சு வெளியே போவான்? அந்தோனியாரா நீராது சொல்லுவோம், அந்தோனியார் பாஸ் அப்படின்றவார். 4 வருஷம் ஆனாலும் அவர் பாஸ் தான் போட்டுக்கிட்டு இருப்பார், ஆனால் நான் ஃபெயில் ஆகிட்டு இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ குறி சொல்லுகிற காரியம் இருக்கு, மந்திரம் பண்ணுகிற காரியம் இருக்கு, ஏவுதல் பண்ணுகிற காரியம் என்ன செய்கிறது, இருக்கிறது. மந்திரவாதம் இல்லைன்னு வேதம் சொல்லல, குறி சொல்லுதல் இல்லைன்னு வேதம் சொல்லல, இருக்கு. ஆனா உனக்கு இல்லை. நீ யாக்கோபா இரு, நீ இஸ்ரவேலா இரு, நீ கர்த்தருடைய பிள்ளையா இரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அப்படி இருந்தும் சில நேரம் நம்மகிட்ட பிசாசு இருக்கிற மாதிரி தோணுது இல்ல? தோணுதா இல்லையா? தோணுதா இல்லையா? தோணுதா இல்லையா? ஐயா பிசாசு கொஞ்சம் வந்துடத்தான் செய்கிறான் ஐயா. ஆமேன், அல்லேலூயா. அப்போ நீங்கள் கொஞ்சம் உங்களை சரி பார்க்கணும். உங்களை என்ன செய்யணும்? சரி பார்க்கணும். யாக்கோபா இருக்கியா, இஸ்ரவேலா இருக்கியா, கர்த்தருடைய பிள்ளையா இருக்கியா அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும்? சரி பண்ணும். பைபிள் இல்லைன்னு சொல்லிட்டியா, உனக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னும் மந்திரவாதத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தா, தேவனுடைய பிள்ளைகளா இருந்துட்டு ஐயா எனக்கு செய்வனை வச்சுட்டான் ஐயா, வச்சுட்டான் ஐயா, வச்சுட்டான் செய்வனை வச்சுட்டான் ஐயா, பில்லி சூனியம் வச்சுட்டான் ஐயா, மந்திரம் வச்சுட்டான் ஐயா, ஏன் உனக்கு விரோதமா இல்லை? இல்லையா, வச்சுட்டான் ஐயா. இல்லை இல்லடா, இல்லையா, ஆனா இருக்கு, ஆனா இருக்கு. ஏ இல்லடா இருக்கு. அவன் முழிக்கிற மொழி அவனை பார்த்தாலே தெரியுது, அவன் என்ன வச்சுட்டான். இல்ல அவன் வச்சான், ஆனா உன் ஆண்டவர் ஓண்ட சொல்றாரு, இல்ல உனக்கு இல்ல. ஏ இல்லடா, இல்ல ஆண்டவர் இருக்கு, ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட். ஆமென். இல்ல இருக்கு ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. ஏ இல்ல இருக்கு, உன் காத்த பிடிச்சு முறுக்க. ஆமென். இல்ல ஆண்டவர் சொல்ல, இல்ல நீ கர்த்தருடைய பிள்ளை இருந்தா உனக்கு விரோதமா சத்துரு இல்லை. ஆமென், ஆமென். இல்லை, ஆண்டவர் சொல்றார், வேதம் சொல்லுகிறது இல்லை. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் இல்ல. ஆமென். அப்போ செய்வன சில நேரம் வேலை செய்யுது, வேலை செய்யும், பில்லி சூனியம் வேலை செய்யும், மந்திரம் வேலை செய்யும், தந்திரம் வேலை செய்யும், எல்லாம் வேலை செய்யும். எப்போ நீ இடம் கொடுக்கும் போது, எப்போ நீ இடம் கொடு. நாங்க இல்லைன்னு சொல்லுவோம், நீ இருக்குன்னு சொன்னா நாங்க இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே நீ இருக்கு இருக்கு இருக்கு. ஆமென். நான் உன் வீட்டுக்கு வந்து பிசாசை துரத்திட்டு வரேன், ஆனும் துரத்திட்டு வந்த பிறகு அதுக்கு பிறகு ஃபோன் பண்ணி, ஐயா அதே முடுக்குக்குள்ள அதே பேய் அப்படியே இருக்குயா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதே முடுக்குக்குள்ள அதே சந்துக்குள்ள அதே பேய் அப்படியே இருக்குயா. ஆமா, அந்த போட்டோவை தான் ஏன் எட்டி பார்த்தேன், பக்குன்னு பிடிச்சிட்டு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா.
அந்த போட்டோவை தான் எட்டி பார்த்தேன். பக்குன்னு என்ன செஞ்சுட்டு பிடிச்சிட்டு, ஐயா தூங்க முடியலையா. என்ன செய்ய முடியல? தூங்க முடியல. கெட்ட சொப்பனமா என்ன வருது? எல்லாம் செத்தாவியா வருது. ஆமென், அல்லேலூயா. எல்லாம் என்ன ஆவியா வருது? கெட்ட ஆவி, செத்த ஆவியா எல்லா ஆவியும் வருதுயா. பயமா இருக்கு. என்னது இருக்கு? பயமா இருக்கு. இயேசு சொல்றாரு, டே மரமண்டா, பயப்படாதடா, பயப்படாத, உனக்கு விரோதமா மந்திரவாதம் இல்லடா. இல்லையா? இருக்கு. மந்திரவாதம் நாங்க இருக்குங்கிறத ஒத்துக்கிறோம், பைபிள் ஒத்துக்கிடுது, எல்லாம் ஒத்துக்கிடுது. ஆனா என் பிள்ளைக்கு விரோதமா எவனோ மந்திரம் செய்ய முடியாது, பிள்ளை சூனிய வைக்க முடியாது, செய்வனை வைக்க முடியாது. இப்போ உன்னை நீயே அழிச்சுக்கிற, உன்னை நீயே இருக்குன்னு நினைச்சு நீயே உன்னை அழிச்சுக்கிற, இருக்குன்னு சொல்லி நீயே உன்னை அழிச்சுக்கிற. உன் குடும்பத்துல நீ கர்த்தருடைய பிள்ளைய ஆன பிறகு ஏதோ ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில நடந்துச்சுன்னா அது பொறுப்பு நீ. அதுக்கு பொறுப்பு யாரு? நீ நினைக்கிற உன் ஃபீலிங் எனக்கு அப்படி இருக்குன்னு நினைக்க அது உன்கிட்ட வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், அது உன்கிட்ட வந்துடும். ஆனா எனக்கு விரோதமா மந்திரவாதம் இல்ல, பில்லி சூனியம் இல்ல, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீ சொல்ல ஆரம்பித்தால் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். நீ கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. சங்கீதம் 91:5 6 இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பயப்படாதிருங்கள் என்று சொல்றதுக்கும் பயப்படாதிருப்பாய் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருக்கா இல்லையா? அர்த்தத்துக்கு வித்தியாசம் இருக்கா? ரெண்டுக்கு அர்த்தத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஏன் விளங்குதா? புரியுதா புரியலையா? பயப்படாதிருங்கள் அப்படின்னா பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றோம். பயப்படாதிருப்பாயின்னா நீ ரொம்ப தைரியமா என்ன செய்யறா இருக்க, நீ ஆண்டவரை நம்பி இருக்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ என்ன செய்ய மாட்ட? பயப்பட மாட்டா. ஆமென். பாருங்க சொல்றது அழகா சொல்றாரு, இரவில் உண்டாகும் பயங்கரம். ஆமென். இரவில் உண்டாகும் பயங்கரம். ராத்திரி தான் நமக்கு பயமா இருக்கு. ஆமென். பகல்ல பயப்படுறோமா? ஆனா ராத்திரி தான் என்னது ரொம்ப பயமா இருக்கு. அப்ப இரவில் உண்டாகும் பயங்கரம். இந்த பயங்கரம் இரவில் உண்டாகும் பயங்கரம்னா இரவுல தான் செய்வனை பண்றது, மந்திரம் பண்றது எல்லாம் ராத்திரி தான் செய்யறாங்க. பலி கொடுக்கிறது, பலி கொடுத்து பிசாசை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றது, அது மூலமா செஞ்சு அப்படியே என்ன செய்யறது, அந்த பிசாசை ஏவல் பிசாசா வச்சு அவன் பல விதத்துல செயல்படுறாங்க. ராத்திரி இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு. எல்லாரும் சொல்லுங்க, பகலில் பறக்கும் அம்பு. ஆமென். எப்படின்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த அம்பை எப்படி ஏவுறானோ அதே மாதிரி ஏவல் பிசாசை என்ன செய்வாங்க? அனுப்பி விடுவாங்க, ஏவி விடுவாங்க. நீ போ, அவன் வீட்டுக்கு போ, அவனை தாக்கு, அவனை கொன்னுரு, அவனை இல்லாமல் ஆக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? அனுப்பி விடுவாங்க. அவனுக்கு வியாதி வரணும், அவனுக்கு கை வழங்கக்கூடாது, அவனுக்கு கால் வழங்கக்கூடாது, அவன் குடும்பம் என்ன செய்யக்கூடாது? நிம்மதியா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது, அவனுக்கு குழந்தை உண்டாக கூடாது, அவன் வீட்டில் நல்ல காரியம் நடக்கக்கூடாது, அவன் தொழில் முன்னேறக்கூடாது, அவனுக்கு வருமானம் இருக்கக்கூடாது. அப்படியே வருமானம் வந்தாலும் அது பொத்தல் பையில போட்ட மாதிரி இருக்கணும். எங்க போட்ட மாதிரி இருக்கணும்? பொத்தல் பையில வருமானத்தை போட்டா என்ன ஆகும்? எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்ன செய்யாது? நிக்காது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிக்காது. ஏதோ ஒரு காரியத்துல பிசாசு கிரியை செய்து கொண்டே இருப்பான். அப்போ இந்த பிசாச தன்னுடைய இந்த மந்திரவாதி தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நரபலி கொடுப்பான். என்ன கொடுப்பான்? நரபலி கொடுப்பான். கோழி கொடுப்பான், ஆடு கொடுப்பான், சில நேரம் சில குழந்தைகளையே என்ன செஞ்சிருவாங்க? பலியா கொடுத்துருவாங்க. அப்போ பிசாச பிரியப்படுத்த நரபலி கொடுத்து எப்படியாவது என்ன செஞ்சிடணும்? குடும்பத்தை என்ன செஞ்சிடணும்? அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி
பல காரியங்கள் தந்திரமா என்ன செய்யப்படுகிறது. அப்போ பிசாசை பிரியப்படுத்த அவன் என்ன செய்யறான், வர்றான், இவன் சொல்ற காரியத்தை செய்யறான், ஏவி விடுறாங்க. அதனாலதான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. அக்கினி ஆஸ்திரம் நெருப்ப கக்கும் அம்பு போல பிசாசை ஏவி விட்டு அழிவை உண்டாக்க பல காரியங்களை என்ன செய்யறாங்க. இதுல சில குடும்பங்கள் சிக்கிக்கிடுறாங்க, சில சின்ன பிள்ளைகள் சிக்கிக்கிடுறாங்க, சில வியாபாரிகள் சிக்கிக்கிடுறாங்க. விரோதிகளை அந்த விரோதமாக இவங்களுக்கு விரோதமா ஆவிகளை அனுப்பி அதனால குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு நஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற ஏராளமான பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான பிள்ளைகள். நான் ஏன் வாழணும், நான் எதுக்கு வாழணும், இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குத, என்னால முன்னேற முடியலையே, என்னால ஜெயிக்க முடியலையே, இப்படி பல காரியங்கள்ல இந்த காரியமெல்லாம் இந்த செய்வனை மந்திர தந்திரத்தினால இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. சிலர்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த மந்திரவாதம் பண்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மந்திரவாதம் பண்றவங்க ரொம்ப ஒரு கொடூரமான ஆட்கள். இந்த மந்திரவாதம் பண்ற ஆட்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, சில ஆட்கள் சொல்றாங்க உங்களுக்கு வேற தொழிலே இல்லைன்னா, சிலர் சொல்றாங்க மந்திரவாதம் பண்றவங்க இது எங்களுக்கு பரம்பரை தொழில், எங்க பரம்பரை, எங்க தாத்தாவுக்கு தாத்தா இந்த மந்திரவாதத்தை பண்ணாரு, எங்க தாத்தா பண்ணாரு, எங்க அப்பா பண்ணாரு, என்னப்ப நான் பண்றேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மந்திரவாதி, இந்த மந்திரவாதியை குறித்து கேள்விப்படும் பொழுது, வட இந்தியாவில் இப்படி ஒரு மந்திரவாதியை குறித்து கேள்விப்பட்ட ஒரு மந்திரவாதி, ஆதிவாச என மக்கத்துல இந்த மந்திரவாதி இருந்து பல மந்திரங்களை செய்து பல குடும்பங்களை அழிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மந்திரவாதி. இப்படிப்பட்ட ஒரு மந்திரவாதி வீட்டிலேயே அந்த மந்திரவாதம் பண்றதுக்கு ஒரு தனி அறை, அங்க பல பொம்மைகள், பிசாசுனுடைய ஆவிகள், அந்த கிரியைகள் நிறைக்கிற அது மந்திரம் பண்றதுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் உண்டோ அதெல்லாம் சேகரித்து வச்சு அங்க மந்திரம் பண்ற காரியங்களை செய்கிற ஒரு சூழ்நிலை. அப்படி ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல இந்த மந்திரவாதிக்கு ஒரு வாலிப மகள் இருந்தாள். அந்த குடும்பம் இந்த மந்திரவாதத்தினால பிழைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பிள்ளை, இந்த வாலிப மகள் வெளியே போகும்போது அங்க ஒரு மிஷினரி மூலமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டிருக்கிறார். இயேசு மெய்யான தேவன், இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேள்விப்படுகிறார். அப்படி கேள்விப்பட்ட உடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அந்த பிள்ளை இயேசுநாதரை ஏத்துக்கிடுறான். அப்படி பழகி தன்னுடைய வீட்டுக்குள்ள ஜெபத்தை கொண்டு வந்துட்டா. ஒரு புறம் அப்பா மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்னொரு புறத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பிள்ளை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறா. வீட்டுல ஜெபம் பவர்ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஒரு கேஸ் வருது. எப்பயா ஒரு மந்திரவாதம் பண்ணோம்பான்னு ஒரு ரேட்டை பேசி ஒரு வீட்டுக்கு குடும்பத்துக்கு சாபத்தை அனுப்புறதுக்கு மந்திரவாதம் பண்றதுக்கு காசை கை நீட்டி வாங்கியாச்சு. இப்போ மந்திரவாதம் பண்றதுக்கு மந்திரவாதி பூச அறைக்குள்ள போறாரு. பூச அறைக்குள்ள மந்திரவாதி போனா போய் பூச பண்றாரு. வா 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 பிசாச, வா வானா இப்ப பிசாசு வரமாட்டேங்க. சொல்லுங்க, என்ன வர மாட்டேங்க. கூப்பிட்டு பாக்குறான், பழகுன பிசாசு, கூப்பிட்டா வர்ற பிசாசு, ஏவனா போன்னு சொன்னா போற பிசாசு. இன்னைக்கு கூப்பிட்டு பாக்குறான், வா வா வா. ஆமென், அல்லேலூயா. எலியா காலத்துல அப்படி ஒண்ணு நடந்துச்சு. எல்லா ஜனங்களும் கூடி சேர்ந்து அந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகள் வா வா அப்படின்னா, நம்ம ஆளு தூங்குனாலும் தூங்குவான், நல்ல சத்தம் போட்டு கூப்பிடு. தூங்குனாலும் என்ன செய்வான்? தூங்குவான். யாரு? பிசாசு. என்ன கூப்பிட்டாலும் பிசாசு என்ன செய்யல? வரல. மந்திரவாதி கூப்பிட்டு பார்க்கறான், வரல, பிசாசே வரல. இவன் எனக்கு ஒரே ஷாக், என்னடா நம்ம இவ்வளவு காலம் மந்திரவாதம் பண்ணியிருக்கிறோம், என்ன நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு ஆலோசித்து பார்த்தா, அந்த வீட்டில் அவன் பொண்ணு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? அவ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ ஒரு மந்திரத்தை போட்டுக்கிட்டு இருக்கா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க பிசாசு வரமாட்டேங்கு. ஆமென். அப்பனுக்கும் மகளுக்கும் லடாய். இந்த இயேசுநாதரனை கும்பிடக்கூடாது, இந்த இயேசுநாதரனை வழிபடக்கூடாது.
என் தொழிலுக்கு மோசம் பண்ற, என் பிசாச இப்ப வர்றதுக்கு தடையா இருக்கிற ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்குது. ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது. இப்போ மகா பேசுறா, தைரியமா பேசுறா. எப்ப நான் ஏசுநாதரை கும்பிடுறேன், சரி சரிதானா, ஏசுநாதரை கும்பிடுறேன், சரி. பிசாசு நீ கூப்பிட்டா ஏன் வரமாட்டேங்க, ஏன் வரமாட்டேங்க? இப்போ ஏன் ஏசுநாதர் பெருசா, நீ கும்பிடுற பிசாசு பெருசா? நீ கும்பிடுற பிசாசு பெருசா, ஏசுநாதர் பெருசா? யார் பெருசு? பிசாசு பெருசுன்னா அது என்ன செஞ்சிருக்கணும்? வந்திருக்கணும்ல. வந்திருக்கணும் வேண்டாமா? வந்திருக்கணும்ல. வரல. அப்ப யார் பெருசு? இயேசுநாதர் பெருசு. என் ஆண்டவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், 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 பெரியவர். பெரியவரை நினை, பெரியவரை சிந்தி, பிசாசை சிந்திக்காத. வேதம் வாசிங்க, வேதத்தை என்ன செய்யுங்க, வாசிங்க. புத்தகம் வாசிங்க, அது சைடா இருக்குன்னு செய்யட்டும், இருந்துட்டு போட்டோம். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நேரத்தில் வாசிக்கலாம். வேதத்தை வாசிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் மட்டும்தான், பைபிள் மட்டும்தான் நான் அதிகமாக படிக்கிறேன். அவர் எழுதின புஸ்தகம், இவர் எழுதின புஸ்தகம், எப்பா என் ஆண்டவர் எழுதின புஸ்தகமே என் கையில் இருக்கும்போது எவ எழுதின புஸ்தகம் எனக்கு எதுக்குப்பா? எனக்கு எதுக்கு? என் கர்த்தர் எழுதின புஸ்தகம் என்னிடத்தில் இருக்கிறது. ஏமே உங்க பைபிளை தூக்கி காட்டுங்க, இது கர்த்தர் எழுதின புஸ்தகம். அல்லேலூயா. இதுக்கு மேல என்னையா புஸ்தகம் எழுத போறீங்க? ஆமென். அல்லேலூயா. இதுல இருக்கிறத ஒண்ணு அங்கங்க இருந்து எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு, இதுல இருக்கிறது அங்கங்க இருந்து ஒண்ணு எழுதி வச்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டீங்க அலையிறீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அந்த புத்தகத்தை தூக்குறத கர்த்தர் விரும்புவாரா, அல்லது இந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறத கர்த்தர் விரும்புவாரா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்க. இந்த பைபிள் கையில வச்சு இதை வச்சு வாசிக்க ஆரம்பிங்க. இதுல தான் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை இருக்கு. இதுல தான் உங்களுக்கு சுகம் இருக்கு. இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் எழுதி தந்த வார்த்தை. இந்த வார்த்தையை அப்படியே உள்ள கொண்டு போகும்போது வாசிக்க 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 பிசாசு அலறி அடிச்சுட்டு ஓடுவான். ஆமென். வேதத்தை கேளாதபடி அல்லது வேதத்தை வாசிக்காதபடி பண்ணுகிறவருடைய ஜபம் அருவருப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். அருவருப்பு. அருவருப்பான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அருவருப்பான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவேதான் நம்ம நிறைய காரியங்கள்ல பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துடுறோம். பிசாசுக்கு வேதத்தை நேசி, வேதத்தை சுவாசி, வேதத்தின்படி வாழு. உன் கிட்ட பிசாசு வரவே முடியாது, வரவே முடியாது. பிரைஸ் காட். அல்லேலூயா. இப்ப பாருங்க, வந்து பயங்கர சண்டை ஆயிற்று. இப்போ இந்த மந்திரவாதி என்ன நினைக்கிறான்னா, மகளை இனி வீட்டில் இருந்தால் நம்ம தொழில் பண்ண முடியாது, வீட்டை விட்டு துரத்திடுறான். வீட்டை விட்டு துரத்துனா அந்த பிள்ளை பாவம் பக்கத்தில் சொந்தக்கார வீட்டில் எங்கேயோ போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு. இப்போ இந்த மந்திரவாதி என்ன செய்யறான் அப்படின்னா, பிள்ளைக்கே மந்திரவாதம் பண்ணிட்டா இவா இயேசுநாதரை கும்பிடாதபடி என்ன செய்யணும், மந்திரவாதம் என்ன செஞ்சிடணும், பண்ணிடணும். ஆமென். பண்ணிட்டா நம்ம வேலை ஒழுங்கா நடக்கும். ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு பூசைய ஆரம்பிக்கிறான். பூசைய ஆரம்பிக்கிறான். பலி நடக்குது, பூசை நடக்குது, எல்லாம் நடக்குது. வா 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 அப்படின்னா திடீர்னு ஒரு பயங்கரமான வெண் வஸ்திரத்தோடு, ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சத்தோடு கர்த்தர் கர்த்தர் ஆண்டவர் அந்த அறையில வந்து நிற்கிறார். அந்த அறையில வந்து நிற்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த அறையில வந்து நிற்கிறாரு. அந்த அறையில வந்து நிற்கிறாரு. இவனுக்கு ஷாக்கு. ஐயா, எப்பவுமே இருட்டல்ல, முகம் இருண்டு கோரமெல்லாம் ஒரு ஆவி வந்து நிற்கும். இன்னைக்கு பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் போல ஒருவர் வந்து நிற்கிறாரே, நிற்கிறாரே. ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம் போல ஒருவர் வந்து நிற்கிறாரே. அது யார்? அது யார்? ஆச்சரியமா கேக்குறேன், யாரு? ஏய், நீ இதுவரைக்கும் நிறைய மந்திரவாதம் பண்ணிருக்க. இன்னைக்கு ஓம் பிள்ளைக்கு இல்ல, என் பிள்ளைக்கு நீ மந்திரவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமென். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு இல்ல, ஓம் பிள்ளைக்கு இல்ல, என் பிள்ளைக்கு நீ மந்திரவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் விட்டுருவேன் நினைக்கியா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
நான் விட்டுருவேன் நினைக்கியா? நான் விட மாட்டேன். என் பிள்ளைய நீ டச் பண்ண முடியாது, என் பிள்ளைய நீ தொட முடியாது, என் பிள்ளைகிட்ட நீ நெருங்க முடியாது. அவள் என்னுடைய மகள், அவள் என்னுடைய மகன். நெருங்க முடியாது, நெருங்க முடியாது. ஒரு மந்திரவாதி வீட்டுக்குள்ள, மந்திரவாதம் பண்றவன் வீட்டுக்குள்ள ஒரு மந்திர சக்தி செயல்பட முடியல. காரணம் ஜெபம், ஜெபம், ஜெபம். ஆண்டவரை பார்த்து பேச ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் உம்முடைய மகள், நான் உம்முடைய மகன், நீ என்னுடைய தந்தை. மந்திரவாதி வீட்டுக்குள்ள ஆண்டவர் இறங்கி நின்று என் மகள் என்று பேசு. அந்த காட்சியை பார்த்த உடனே மந்திரவாதி மனம் திரும்பி, மந்திரவாதி மனம் திரும்பி, ஆண்டவரே நீர்தான் மெய்யான தேவன், இனி நான் அந்த காரியத்தெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி மந்திர பொருட்கள்லாம் எரிச்சு இன்னைக்கு வட இந்தியாவில் ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் அவனை எழுப்பி வைத்திருக்கிறார். ஒரு மந்திரவாதியை கர்த்தர் எழுப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் இந்த ஆண்டவரை ருசி பார்க்கிறீங்க? எத்தனை பேர் இந்த ஆண்டவரை அனுபவிக்கிறீங்க? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மனம் திரும்புங்க, கொஞ்சம் கொஞ்சம் மனம் திரும்புங்க. பிசாசின் சிந்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, நீங்க எதிர்த்து நில்லுங்க, போராடுங்க. ஆண்டவரே, நீர் இருக்கும்போது எப்படி எனக்குள்ள வரும்? நான் வந்த மாதிரி தெரியலாம், ஃபீலிங் அப்படியே இருக்கும், வந்த மாதிரி தெரியலாம், நடந்த மாதிரி தெரியலாம். என்னது தெரிஞ்சாலும், என்னது நடந்தாலும், சரீரத்தில் என்ன வித்தியாசம் தெரிஞ்சாலும் பிசாசு இல்ல. ஆமென். மந்திரவாதம் இல்ல, குறி சொல்லுதல் இல்ல, ஏவுதல் இல்ல. ஏன்னா நான் தான் யாக்கோபு, ஏன்னா நான் தான் இஸ்ரவேலு, ஏன்னா நான் தான் கர்த்தருடைய பிள்ளை. என்கிட்ட அது செயல்பட முடியாது. உலகத்துல எங்க வேணாலும் இருக்கலாம், ஆனா என்கிட்ட வர முடியாது. எனக்கு இந்த சம்பவத்தை சொல்லும் போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலம் அது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலம். எனக்கு ரொம்ப ஆண்டவரை பற்றி தெரியாது, ரொம்ப ஆண்டவரை பற்றி தெரியாது. நான் மரிக்கும் தருவாயில் ஆண்டவர் என்னை தேடி வந்தார், நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அப்படி என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய துவக்கம். அதே மாதிரி என்னுடைய நண்பன் ஒருவன், அவனுடைய பேர் முத்து ராமலிங்கம். சொல்லுங்க, முத்து ராமலிங்கம். இந்த ஒரு பையன் ஆதிபராசக்தியை என்ன செஞ்சுட்டு இருக்கான்? கும்பிட்டுட்டு இருக்கான். ஆதிபராசக்தியை கும்பிட்டுட்டு இருக்கான். டெய்லி 3 hours ஆதிபராசக்தியை என்ன செய்யறான்? கும்பிட்டுறான். நாங்கள் 2 பேரும் எதேச்சியா என்ன செய்கிறோம்? சந்திக்கிறோம். எதேச்சியா சந்திக்கிறோம். எதேச்சியா நாங்கள் சந்திக்கும் போது நான் இயேசு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறேன். அவன், நாங்கள் எல்லாம் ஒன்று போல ஊர் சுற்றின ஆட்கள், அவன் ஆதிபராசக்தின்னு பேச ஆரம்பிக்கிறான். 2 பேருக்கும் ஒரு போட்டி நடக்குது. இந்த நேரத்தில் என்ன நடக்குன்னா, அவன் ஒரு மாடு முட்டை வந்தா ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்லி மாட்டை நிப்பாட்டிடுவான். மாட்டை நிப்பாட்டிடுவான். என் நாய் குலைச்சி வந்தா ஆய் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவான். அவ்வளோ. நமக்கு இப்போ தான் ஆரம்பம். கழுதை நமக்கு ஒன்றுமே தெரியாது. பிரைஸ்ல அல்லேலூயா, ஒன்றுமே தெரியாது. நமக்கு அதை பார்த்த ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் நீ இயேசுவை தான்ப்பா கும்பிடணும் அப்படின்னு நான் சொல்றது. அவன், நீ ஆதிபராசக்தியை கும்பிட்டு பாரு, என்ன உன்னை விட நான் பவர்ஃபுல்லாக இருக்கேன், உன்னை விட நான் பவர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் அப்படி பேச்சு நடந்துக்கிட்டே இருந்தது. வாடா ஒரு நாள் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ஜெபம் பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லி அவனை நான் இழுத்துட்டு போயிட்டேன். இழுத்துட்டு போய் ஒரு காட்டுக்குள்ளே வச்சு நாங்கள் ஒரு 4-5 பேர் ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்தான். அந்த சவுண்டு கொடுத்த உடனே முழிச்சு பார்த்தா நாக்கு ஒரு மாதிரி தொங்குதுங்க. நாக்கு ஒரு மாதிரி. நம்மளே இப்போ தான் எல்கேஜியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். எல்கேஜியில் ஜின்சி எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது ஒரு டீச்சரை கொண்டு போட்டிருந்தேன். அவள் கிளாஸ்க்குள்ளே போயிட்டு அந்த அம்மா நல்ல கருப்பாக, நல்ல கும்மு, நல்ல தூட்ட மோகமாக அப்படி கம்முன்னு குறும்பு கும்முன்னு நிற்கும், அந்த கருப்பாக நிற்கும். இவள் டீச்சரை தானே விட்டுருக்கோன்னு இப்போ இவள் கிளாஸுக்கு போயிருக்கா. இவள் வெளியே ஓடி வரா. கிளாஸில் பூதும், கிளாஸில் பூதும், கிளாஸில் வகுப்பறையில் பூதம் பூதம்னு என்ன செஞ்சுட்டு ஒரு, என்னடா பூதம் பூதம்னு பார்த்தா எங்க பூதம் அப்படிங்கிறான். அந்த மிஸ்ஸுக்கு எப்படி இருந்திருக்கோம் பாருங்க. பிரைஸ்லாம் அல்லேலூயா. அந்த மிஸ்ஸுக்கு எப்படி இருந்திருக்கோம் அந்த மாதிரி. இப்போ ஏன் நிலைமை, நம்ம எல்கேஜி, நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. அப்படி ஒரு நிலைமை, அப்படி ஒரு நிலைமை. அந்த நிலைமையில
அந்த முத்துராமலிங்க அவன் நாக்க தொங்க போட்டு அப்படி சீறிட்டு நிற்கிறான், அப்படி அடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு அப்படி நிற்கிறான். அப்போ பாருங்க நடுங்கிட்டான். ஜபம் நின்று போச்சு. அவனை பார்த்தா எல்லாம் சுற்றி கூட 2 பேர், நான் 2-3 பேரை ஏசுன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கேன். அந்த பரபரப்பில் ஆண்டவர் உயிர் தந்த இதில் எவெல்லாம் ரபடி பண்ணானோ எடக்கு பண்ணானோ என் நண்பன் 4-5 பேரை கூப்பிட்டு போய் வாங்க ஒரு அதுவும் காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டேன். அடப்பா, அது ஒரு வீட்டு பக்கமாக ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலும் ஒரு அக்கம் பக்கம் ஒரு சத்தம் போட்டு ஆளாவது வருவான் பாருங்க. இப்போ சத்தம் போட்டு ஆள் வர்றதுக்கும் வழி இல்லை. அவன் என் பக்கத்தில் இருக்கிற இன்னும் 2 பேர் அவன் இப்படியே ஆடுறானுங்க. பிரைஸ் அப்பா, அவன் ஆடினான். இவன் ஐயோ ஆண்டவரே, இது என்னப்பா, இது என்ன நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் ஒரே ஆட்டம். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். அதில் தான் நான் வித்தியாசத்தை பார்த்தேன், ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்த்தேன். எனக்கு அனுபவம் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, வேதத்தை நல்ல வாச எனக்கு பழக்கம் கிடையாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, ஆண்டவருக்காக வாழணும்னு ஒப்பு கொடுத்த ஒரே ஒரு மாதம் கொஞ்சம் வேதத்தை வாசிருக்கேன். இப்போ ஆண்டவர் எனக்குள்ள கிரியை செய்கிறத என்னால் பார்க்க முடியும். அவனுக்குள்ள ஆவி அவனுக்குள்ள இறங்கி வந்துட்டு அது கிரியை செய்து அது நாக்க தொங்க போட்டு அதை சீரழிச்சு அது சீரியஸாக காட்டிட்டு இருக்கும்போது அப்படி ஆவியானவர் அன்பா இறங்கி வர்ற ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன். அவருடைய அன்பை பார்த்தேன், அப்படியே இறங்கி வர்றாரு. ஏய், உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவன் அப்படியே அந்த கையெல்லாம் அப்படி சேர்த்து பிடிச்சிட்டு இந்த கையெல்லாம் முறுக்கிட்டு போயிட்டு இப்படி இருக்கு, எல்லாம் ஜாயின் பண்ணி இருக்கு, இப்படி நிற்குது கையெல்லாம். நாக்கு அவ்வளோ பெரிய நாக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அது ஒரு மாதிரி தொங்குது. இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் பாருங்க. அதுவும் காட்டுக்குள்ளே வச்சு, அது 7-7:30 மணி, அங்கே போனால் அது இருட்டு, அது நமக்கு நடுநிச்சு 12 மணி மாதிரியே தெரியுது. இப்பவுமே கண்ணை கட்டுதப்பா அப்படிங்கிற கதையில கண்ணை கட்டுது, அப்படி ஒரு மாதிரி இருக்கு. ஆனா என் ஆண்டவர் அப்படியே இறங்கி வந்து, நீ ஜெபம் பண்ணு, நீ உத்தரவிடு, அவன் கை ஒழுங்காகணும்னு ஆண்டவர் பேசுறாருங்க. அப்பந்தான் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை உணர்ந்தேன். அவன் டெய்லி 3 மணி நேரம் சாமி கும்பிடுறான். நான் 1 மாதம் 1.5 மாதம் பழக்கம், அவன் 3 வருஷமா கும்பிட்டுட்டு இருக்கான். நான் ஒரு 1 மணி நேரம் தான் ஆண்டவரை தேடுறேன், அவன் 3 மணி நேரம் கும்பிடுறான். இந்த சக்திக்கு மேல 1 மணி நேரம் தேடுற ஒரு சக்தி எனக்குள்ள வந்து இறங்கி நிக்குது பாருங்க. ஒரு பவரா இறங்கி நிற்குது, பவரா இறங்கி நிற்குது. உத்தரவிட ஆண்டவர் சொன்னபடி செய்ய ஆரம்பி, இந்த கை ஒழுங்காகட்டும் அப்படின்னா கை அப்படியே கிளியர் ஆயிடுச்சுங்க. என் கண்ணால பார்த்தேங்க, கை கிளியர் ஆகுதுங்க, கை கிளியர். நாக்கு நீ உள்ள போகுதுங்க, போகுது. பாம்பு உள்ள போன இந்த பொந்துக்குள்ள போகும்ல, அப்படி போகுதுங்க. வாய்க்குள்ள என்ன செய்யுது, அப்படியே உள்ள போகுது. இவன் இப்போ ஒழுங்காகணும், சரியாகணும். எலும்பி நின்னா, சரியாகி எலும்பி நின்னா. எனக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம். அடே அப்பா, என் ஆண்டவர் எவ்வளவு எவ்வளவு யோசிக்க முடியாத அளவுக்கு என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர். அப்பந்தான் உணர்ந்தேன், ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர். ஆமென். எல்கேஜிலேயே ஒரு பெரிய பேயை சந்திச்சுட்டேன், அதை விட ஒரு பெரிய பேயா ஆண்டவருக்கு கொண்டு வந்து வச்சிருக்காரு. அப்படி நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஓடிரும், எல்லாம் ஓடிரும், எல்லாம் ஓடிரும், எல்லாம் ஜெயமாகும். நீ நம்பி பாரு, நீ பேசி பாரு, நீ வசனத்தை உட்கொள்ளு. கர்த்தர் சொல்றதை மாத்திரம் கேளு. பைபிள் என்ன சொல்லுதோ அது கேளு. உலகம் சொல்றதை கேட்காத, யார் சொல்றதையும் கேட்காத. ஆண்டவர் பேசுறத சத்தத்தை மட்டும் உன் வாழ்க்கையில நீ கேளு. உன் காதுக்கு அதை மாத்திரம் இறையாக்கு, உன் மனசுக்கு அதை மாத்திரம் இறையாக்கு. தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் உனக்கு இறையாக்கு. நீ ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய். நீ தோற்று போவதில்லை, நீ ஜெயிப்பாய். ஆமென். லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். உன்னை எதுக்கு வச்சிருக்காரு? மிதிக்கிறதுக்கு வச்சிருக்கிறார். ஆமென். யார மிதிக்க வச்சிருக்கிறாரு? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க வச்சிருக்கிறாரு. சத்துருவனுடைய சகல வல்லமையும்
மேற்கொள்ள உங்களுக்கு என்னது கொடுத்தேன்? அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஆமென். எதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு? பிசாசை மேற்கொள்ள, பிசாசை மேற்கொள்ள, பிசாசை மேற்கொள்ள, பிசாசை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிசாசை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிசாசை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிசாசை ஜெயிக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப நீ ஜெயிக்கணுமா வேண்டாமா? ஜெயிக்கணுமா வேண்டாமா? அதிகாரத்தை தந்துட்டாரு. இன்னும் நீ தோத்துட்டு இருக்க கூடாது. இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இன்னும் பழசையே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் தூக்கி தூர போட்டுரும். நான் புது சிருஷ்டி, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் யாக்கோபு, நான் இஸ்ரவேலு. அது என்ன யாக்கோபு, அது என்ன இஸ்ரவேலு, ரெண்டும் ஒண்ணுதான்யா. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபுனாலும் ஒண்ணுதான், இஸ்ரவேல்னாலும் ஒண்ணுதான். ஆமென். அல்லேலூயா. நான் யாக்கோபுயா, நான் யாக்கோப்பா இருந்தாலும் யாக்கோப்பு எத்தன், யாக்கோப்பு எத்தன். ஆனா ஆண்டவர் அவனை ரொம்ப நேசிச்சார். இஸ்ரவேல் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி. ஆமென். நான் யாக்கோப்பா இருந்தாலும், நான் இஸ்ரவேலா இருந்தாலும் ஆண்டவர் என் கூட இருந்து என்ன நடத்துகிறார். அதனால எனக்கு விரோதமா மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமா குறி சொல்லுதல் இல்லை, இல்ல இல்ல. எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் ஜெயிப்பேன். இந்த அமாவாசைனா இல்ல, நிறைய பேருக்கு பயம் இருக்கு. அமாவாசைனா நிறைய பேருக்கு பயம் இருக்கு. அமாவாசை பயத்தை இந்த வருஷத்துல இல்லாம ஆக்கணும். ஆமென். அமாவாசை பயத்தை இல்லாம ஆக்கணும். கிராம கிராமமா பயந்துகிட்டு இருக்கிறவங்களை கூட்டி கொண்டு வரணும். அமாவாசை அமாவாசை அமாவாசைன்னு பேசுற பேச்ச என்ன செய்யணும்? நிறுத்தணும். ஆமென். அல்லேலூயா. அமாவாசைக்கு அப்பன் என் அப்பன் இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஜெயித்தவர், அவர் ஜெயித்தவர். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன்கொள், நான் ஜெயித்தேன், நான் ஜெயித்தேன், நான் ஜெயித்தேன், நான் ஜெயித்தேன். ஜெயித்த இயேசு உன்னோடு இருக்கிறார். சிலுவையில சாத்தானுடைய தலையை நசுக்கினவர், அவனுடைய வல்லமையை அப்படியே சிலுவையில உரிந்து எடுத்தவர். அவர்தான் நம்முடைய ஆண்டவர், அவர்தான் நம்முடைய இரட்சகர், அவர்தான் நம்முடைய மீட்பர். ஆமென். அல்லேலூயா. 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 நீங்க கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருங்க. நீங்க கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருங்க. ஒரு பிசாசும் உங்களை அசைச்சு பார்க்க முடியாது. ஆமென். ஆமென். தொழில்ல தோத்து போய் இருக்கீங்களா? வாழ்க்கையில தோத்து போய் இருக்கீங்களா? குடும்பத்துல தோத்து போய் இருக்கீங்களா? நீங்க கர்த்தரை தேட ஆரம்பிங்க. கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுங்க. கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிக்க ஆரம்பிங்க. ஸ்ட்ராங் ஆகுங்க. நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க தோத்து போறதுக்கு பிறந்தவங்க அல்ல. தோத்து போனவர் உன்னை கூப்பிடல, ஜெயித்த ஆண்டவர் உன்னை கூப்பிட்டு இருக்காரு. உன் குடும்பம் ஜெயிக்கும், உன் வாழ்க்கை ஜெயிக்கும், உன் தொழில் ஜெயிக்கும், உன்னுடைய பரம்பரை ஜெயிக்கும், உன்னுடைய எதிர்காலம் ஜெயிக்கும். உன் அந்தகார சக்திகள் எல்லாத்தையும் கர்த்தர் அப்படியே அழிச்சு போடுவார். ஆமென். அல்லேலூயா.